பாடிட பாத்திரமே துங்கவனே சுவிநாமமதே துதித்து பாடிட பாத்திரமே துங்கவனே சுவிநாமமதே துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமை சோத்தரிப்புமே ஆத்மமே அவர் நடத்துதலே ஆனந்தமே ஆனந்தமே நன்றியானந்தமே மிக பொங்கிடுவே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நன்றியானந்தமே மிக பொங்கிடுவே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் கடந்த நாட்களில் கண்களிப்போம் கருத்துடன் நம்மை காத்தாரே கடந்த நாட்களில் கண்களிப்போம் கருத்துடன் நம்மை காத்தாரே கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் ஈந்ததால் சோத்தரிப்போமே அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே ஆனந்தமே நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுவே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுவே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் இன்பரமே சுனமோடிருப்பார் இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பரமே சுனமோடிருப்பார் போகலிலும் நாம் வருகையிலும் புகலிடமானத சோதரிப்போமே ஆதுரமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுவே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுவே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் அக்கினியோடாய் நடந்தாலும் ஆழியின் தண்ணீரை கடந்தாலும் அக்கினியோடாய் நடந்தாலும் ஆழியின் தண்ணீரை கடந்தாலும் சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கீந்தரம் சோதரிப்போமே ஆத்மமே அவர் நடத்துதலே ஆனந்தமே ஆனந்தமே நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுவே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுவே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம்
Amen. We will sing one more song. It's song Yesuve Vali Satyam Jeevan. Yesuve Vali Satyam Jeevan, Yesuve Vali Nityam Devan, Yesuve Vali Satyam Jeevan, Yesuve Vali Nityam Devan, Yesuve Vali Satyam Jeevan, Yesuve Vali Nityam Devan, Yesuve Vali Satyam Jeevan, Yesuve Vali Nityam Devan. தந்தா சமாதானம் நிறைவாய் அளித்தா, பாவங்கள் யாவும் போக்கினா, சாபங்கள் யாவும் துளைத்தார். புது வாழ்வு எனக்கு தந்தா சமாதானம் நிறைவாய் அளித்தா, பாவங்கள் யாவும் போக்கினா, சாபங்கள் யாவும் துளைத்தார். கல்வாரி மீதில் எனக்காய் தம்புதிரம் சிந்தி மரித்தார். மூன்றாம் நாளில் உயிர்த்தார், உன்னதத்தில் அமர்ந்தார். கல்வாரி மீதில் எனக்காய் தம்புதிரம் சிந்தி மரித்தார். மூன்றாம் நாளில் உயிர்த்தார், உன்னதத்தில் அமர்ந்தார். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். நல்ல மெய்ப்பனாக காத்தார், என்னை தமையனாக கொண்டார், என் நண்பனாக வந்தார், என் தலைவனாக நின்றார். நல்ல மெய்ப்பனாக காத்தார், என்னை தமையனாக கொண்டார், என் நண்பனாக வந்தார், என் தலைவனாக நின்றார். மேகங்கள் மீதில் ஓர் நாள் மணவாளனாக வருவார், என்னை அணைத்துக் கொள்வார், வானில் கொண்டு செல்வார். மேகங்கள் மீதில் ஓர் நாள் மணவாளனாக வருவார், என்னை அணைத்துக் கொள்வார், வானில் கொண்டு செல்வார். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். காலை வணக்கம் சகோதர சகோதரிகளே. இந்த ஆராதனையில் உங்கள் அனைவரையும் இந்த வலைதளத்தின் வாயிலாக காண்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் உங்கள் அனைவரையும் இந்திய கிறிஸ்துவ சபையின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். ஒரு வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 11:28-29. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றிக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்கள் இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆமென். சரி, இப்போ நடந்துகிட்டு இருக்கிற இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு வகையான சோகத்தையும் கஷ்டத்தையும் கொடுக்கக்கூடியதா இருக்கலாம். ஆனா நம்ம எல்லாரையும் காக்கிறதுக்கு தேவனானவர் நம்ம கூட எப்பயும் வாசம் செய்கிறார் அப்படிங்கிற அந்த விஷயத்த எப்பயும் உணர்ந்து கொண்டே இருங்க. நம்ம எல்லாரையும் காக்கிறதுக்கு அவர் ஒருவர் மாத்திரமே. அது மட்டும் இல்லாம நமக்கு இன்னைக்கு செய்தியை கொடுக்கறதுக்கு ஜெரோம் பிரதர் இருக்காரு. அதோட கூட நற்கரணையும் கூட அவர் கொடுக்க இருக்கிறார். ஸோ ஆராதனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஜெபத்தோடு கூட ஆராதனை ஆரம்பிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கும் எங்கள் பரலோக தகப்பனே அப்பா, இந்த அருமையான காலை வேளையை கொடுத்திருக்கிறீங்க, அதற்காக நன்றி.
இன்றைய நாள்ல கூட காட் எங்களை நீங்க அற்புதமா கண்ணும் கருத்துமா இப்போ வரைக்கும் பாதுகாத்துட்டு இருக்கீங்க, இதுக்கப்புறமும் பாதுகாக்க இருக்கிறீங்க. அதற்காக நன்றி. ஒவ்வொரு இடத்துலயும் நடக்கிற செய்திகளை கேட்கிறப்போ சில குழப்பங்களுக்குள்ள கூட நாங்க செல்றோம் காட். ஆனாலும் கூட எங்களோட நீங்க இருக்கிறீங்கிற அந்த விசுவாசத்தை காட் எங்களுக்கு நீங்க கொடுத்திருக்கிறீங்க காட். அதற்காக நன்றி காட். இன்று கூட கேட்க இருக்கிற செய்தியை கூட நாங்க முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் கவனிக்கிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க காட். தேங்க்யூ காட். இவனைத்தும் எனக்காக மரித்த இயேசு கிறிஸ்துவின் மெய்யான நாமத்தினால் கேட்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். ஆமென். ஜெயக்குமார் ப்ரோ எது recording கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். கர்த்ததாம் நம்மை காத்ததாலே நிற்கப்பட்டும் மடிந்திடாமல், கர்த்ததாம் நம்மை காத்ததாலே அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையில் ஒளியாய், காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையில் ஒளியாய், என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். ஆமென். ஓகே, சோ காலை வணக்கம் சகோதர சகோதரிகளே. இந்த காலையில நம்ம அனைவரும் தேவனை ஆராதிக்கிறதுக்கு கூடியிருக்கிறோம். ரொம்ப சந்தோஷம் உங்களை அனைவரையும் பார்க்கறதுல. இன்னைக்கு டெஃபினட்டா ஒரு
ஸ்பெஷல் தம்பதி நம்மளுடைய மத்தியத்துல இருக்கிறாங்க. சில பேருக்கு வந்து ஆச்சரியமா இருந்திருக்கும் அந்த 2வது பாடல் பார்க்கும் பொழுது. ஆக்சுவலி எவ்ரி சண்டே வந்து நம்ம ஜெரோம் ஷாமிலா அவங்களுடைய சாங் நம்ம ஃபேமிலி சாங்ஸ் நம்ம கேட்டுட்டு இருக்கோம் ரெக்கார்டட்ல. இன்னைக்கு வந்து லைவா பண்றது கூட ரெக்கார்டர் நினைச்சிட்டு இருக்கிறோம் சில பேர் இல்லைங்களா, நான் அதான் நினைக்கிறேன். ஆனா அவங்க லைவா பாடிக்கிறாங்க. ஓகே, ஸோ அஃப்கோர்ஸ் டுடே இன்னைக்கு வந்து ஜெரோம் ஷாமிலா அவங்க ஃபேமிலி வந்து நம்ம ஆராதனையில கலந்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்க வருக வரவேற்கலாம் நம்ம அனைவருமே. ஓகே, லெட்ஸ் கிவ் a round of applause. ஓகே, ஸோ அவங்கள நம்ம வரவேற்கலாம். இந்த நேரத்துல நற்செய்தியை கொடுக்க போறது ஜெரோம் பிரதர் அவர்கள். நமக்கு எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச ஒரு முகம். அவர் மட்டும் இல்ல, அவங்களுடைய குடும்பம் அனைவருமே இல்லைங்களா. ஸோ டெஃபினட்டா அவங்கள பத்தி சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் நம்ம வந்து சொல்லலாம். ஓகே, ஸோ பிரதர் ஷாமிலா அவங்க வந்து 1993 வந்து அவங்க ஞானஸ்தானம் பெற்றாங்க. 1999ல அவங்க 2 பேரும் மேரேஜ் ஆனாங்க. அவங்களுக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு. ஓகே, ஸோ 2013ல பெங்களூருக்கு வந்தாங்க. till now they have been serving in many ways. நிறைய விதத்துல அவங்க வந்து தேவனுடைய ராஜ்யத்துல அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க. 1-2ன்னா நான் சொல்லிடலாம், ஆனா நிறைய விஷயங்கள் இருக்குது. டெஃபினட்டா பிரதர் வந்து சபையில அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்தாரு. அது மட்டும் இல்ல, ஓகே, இப்போ வந்து ஐடி இது நம்ம சபை சில விஷயங்கள்ல அவரு கண்காணித்து கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்ல, பானஸ்வாடி செக்டர் ஜெரோம் ஷாமிலா அந்த சர்வீஸ் என்டையர் ரீஜனை வந்து அவங்க பார்த்துன்னு இருக்கிறாங்க. அநேக காரியங்கள் குடும்பமா கூட அநேக காரியங்கள் தேவனுக்காக செய்து கொண்டிருக்கிறாங்க. எப்பவுமே அநேக மக்களை வந்து உற்சாகப்படுத்துவாங்க. ரீசெண்டா நமக்கு எல்லாருக்குமே தெரியும், கோவிட்னால அநேக மக்கள் பாதித்து கொண்டிருந்தாங்க. அவங்க வந்து இமீடியட்டா ஒரு ப்ரேயர் குரூப் ஸ்டார்ட் பண்ணி, ஒரு ப்ரேயர் வாட்ஸ்அப் குரூப் ஸ்டார்ட் பண்ணி என்டையர் சவுத் ஏஷியால நம்மளுடைய சகோதரர்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம், என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு அந்த ப்ரேயர் குரூப் மூலியமா அநேக பேருக்கு தெரிய வந்தது என்னென்ன நடந்துன்னு இருக்குது அப்படின்ட்டு. அநேக பேர் வந்து ஜெபிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ரியலி அப்ரிஷியேட் ஷமிலா சிஸ்டர் அந்த பிளான் பண்ணி. ஓகே, ஸோ எந்த மூல முடுக்குல என்ன நடந்துன்னு இருக்குது நம்மளுடைய சகோதரர்களுக்கு அந்த குரூப் மூலியமா தெரிய வந்துட்டு. அதனால நிறைய விஷயங்கள் ஜெபிக்கிறதுக்கு நம்மளுக்கு வாய்ப்பு இருந்தது. நிறைய தடவை நம்ம கூட ஜெபிச்சிருக்கிறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். காட் இஸ் பீன், கடவுள் வந்து ஜெரோம் பிரதர் ஷாமிலா சிஸ்டர் த ஹோல் ஃபேமிலியை தே ஹவ் பீன் கடவுள் வந்து அற்புதமா பயன்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, நம்மள எல்லாருமே பாடல்கள் மூலியமா உற்சாகப்படுத்துவாங்க. அவன் நிறைய தடவை வெனஸ்டேஸ் ஆராதனை இருக்கலாம், சண்டேஸ் ஆராதனை இருக்கலாம், அவங்களுடைய சாங் வந்து எங்கேயுமே ஹோல் சர்ச்சில் வந்து பிளே பண்ணப்படும். நம்ம தமிழ் சர்வீஸ்ல வந்து வி ஆல் ஆர் என்ஜாயிங். அவங்களுடைய பாடல்களை வந்து நம்ம எல்லாருமே என்ஜாய் பண்ணி விருப்பப்பட்டு நம்ம கேட்கிறோம் இல்லைங்களா. இன்னைக்கு வந்து லைவா அவங்க குடும்பம் நம்ம மத்தியில இருக்குது. இட்ஸ் a great blessing. இன்னைக்கு வந்து தேவனானவர் அவங்க மூலியமா நற்செய்திகளை சொல்ல விருப்பப்படுறார். ஆமென். இந்த நேரத்துல from the தமிழ் சர்வீஸ் மூலியமா உங்களை ஜெரோம் ப்ரோ, ஷமிலா சிஸ்டர், ஜெருஷான், ஜெரமி அண்ட் we wanted to welcome all of you. உங்களை எல்லாருமே இந்த ஆராதனைக்கு வருக என வரவேற்கிறோம். ரொம்ப நன்றி. ஓகே, ஸோ இந்த நேரத்துல ஜெரோம் பிரதர் கிட்ட நம்ம படிக்கலாம். அவர் வந்து நம்மள எல்லாருமே உற்சாகப்படுத்துவார் கடவுளுடைய வசனத்தின் மூலியமா. ஆமென். Thank you. Ellarkum greetings from Banaswadi sector, and you can see my wife and daughter and son. So this is our family which you all know. You're watching. நீங்க வந்து பார்த்துட்டு இருக்கீங்க பாடல்கள்ல. எங்களுக்கு ரொம்ப உற்சாகமா இருக்குது நீங்க எங்களோட பாடல்களை பார்த்துட்டு இருக்கிறதுக்காக. இந்த வாய்ப்பை கொடுத்த ஜேம்ஸ் மற்ற எல்லா தலைவர்களுக்கும் நான் நன்றி சொல்லுகின்றேன். Amen. It's such a beautiful day. இது வந்து அற்புதமான ஒரு நாளா இருக்கு நாங்க இங்க இருப்பது. So I'll just let my children go because they have to help the other service. Matha service அவங்க help பண்றதுனால. Great. I think last 3 weeks was not really
கிரேட் வீக். எங்களுடைய ஃபேமிலியில நல்ல ஒரு சவாலான ஒரு வாரங்களா தான் இருந்துச்சு. ஏன்னா எங்களுடைய மாமனார் ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தாரு பெங்களூர்ல. ஸோ வி ஹேவ் டு பி, நாங்கள் வந்து ஆன் அண்ட் ஆஃப் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வர வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. போன வாரம் என்னுடைய அக்காவோட ஹஸ்பண்ட் கரூர்ல ஹாஸ்பிட்டல் அகெயின் அதே ஹார்ட் அட்டாக், அதே மாதிரி ஸ்டண்ட் வைக்க வேண்டிய சூழ்நிலை. ஸோ கரூர்ல இருந்து நாங்கள் தேர்ஸ்டே தான் வந்தோம். ஸோ நான் இன்னைக்கு உங்க மூலமா இங்க இருக்கிறது குறித்து ரொம்ப பெருமை அடைகிறேன். ரொம்ப உற்சாகமா இருக்கு. புது முகங்கள் இந்த ஆராதனையில, நிறைய முகங்கள் எனக்கு ஏற்கனவே தெரியும். அஃப்கோர்ஸ் சில சென்னை கிறிஸ்தவர்கள் நான் பாக்குறேன், ரொம்ப சந்தோஷம். ஜெயக்குமார் அண்ட் ஆல் த அதர் மற்றவங்க எல்லாம், இன்னும் ராஜு அப்பா அம்மா பாக்குறது கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களோட இந்த வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்ததுக்காக, இந்த உற்சாகத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்காக, மற்றும் எங்கள் ஜபங்கள்ல எங்களை தாங்கிறதுக்காக, எங்க குடும்பத்தை தாங்கிறதுக்காக உங்க அனைவருக்கும் நன்றி செலுத்துகின்றேன். இந்த காலகட்டம் ஒரு வித்தியாசமான காலகட்டம் இல்லைங்களா? அடுத்த மாசம் எப்படி இருக்க போது தெரியல. நிறைய பேர் லாக்டவுன் அது சொல்றாங்க, 3வது வேவ் சொல்றாங்க, என்னென்னமோ வருது. இன்னும் அடுத்த வருஷம் எப்படி இருக்க போகுதுன்னு கூட நமக்கு தெரியல. எப்போதுமே ஒரு யூகத்துல வாழ்ந்துட்டு இருப்போம். இப்ப அந்த யூகமே போயிடுச்சு. என்ன நடக்கும்னு தெரியல. வீட்டுலதான் இருக்க போறோமா இல்ல எங்க இருக்க போறோம்? ஒவ்வொரு நாளுமே ஒரு பெரிய ஒரு சில நேரத்துல யுகமா தான் இருக்கு. சில பேர் வேலையை இழந்துட்டு, காசு கஷ்டப்பட்டுட்டு, ரொம்ப ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. இந்த கஷ்டமான சூழ்நிலையிலும் ஒரு சில விஷயங்கள் நிரந்தரம். கடவுள் நம்ம மேல வச்சிருக்கிற அன்பு நிரந்தரம், அது வந்து மாறாது. நம்ம எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் கடவுளுடைய அன்பு நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். நான் ஒரு சில கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்ல வேண்டாம், பட் கேள்வியா நீங்க யோசிச்சுட்டு இருங்க. இன்னைக்கு உங்களை ஒரு வேலை செய்ய சொன்னா என்ன மாதிரி வேலை நீங்க தேர்ந்தெடுப்பீங்க? கடவுள் வந்து நீ வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னா என்ன வேலையை தேர்ந்தெடுத்துப்பீங்க? அந்த கேள்விக்கு பதில் வேண்டாம். பட் நான் இன்னைக்கு மெசேஜ் அதுலதான் மையமா இருக்க போகுது, வேலையில தான் மையமா இருக்க போகுது. அந்த காலத்துல எந்த வேலை மக்கள் கடவுள் விரும்பி செய்ய சொன்னாருங்கிறத நம்ம பார்க்க போறோம். பழைய ஏற்பாட்டு காலத்துல என்ன வேலை கடவுள் விரும்பி செய்ய சொன்னாரு? ஆசாரியர்கள், the priest அப்படின்னு சொல்லுவாங்க. லேவியர்களை தனியா ஒதுக்கி 12 கோத்திரம், அதுல லேவியர் கோத்திரத்தை எடுத்துட்டு நீங்க வந்து எனக்காக வேலை செய்யுங்க, மத்தவங்களும் போர் பண்றதுலயோ வயல்ல போறதுலயோ அந்த வேலை சிஸ்டம், பட் நீங்க எனக்காக நீங்க வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசாரியர்களுக்கு ஸ்பெஷல் ட்ரைப் கொடுத்தாரு. அதனால 12 இருந்து 1 எடுத்ததுனால நம்ம ஜோசஃபோட பிள்ளைங்களை 2 ட்ரைபா அவர் மாத்தினாரு. எப்ராஹிம், மனேசா, அவங்கள 2 ட்ரைபா மாத்தி அதை 12 ஆக்கிட்டாரு. எனிவே, சோ அந்த வேலையில என்னென்ன இருக்கு நீங்க வீட்டுல போய் படிக்கலாம். லேவியர் ஆகமம் அதிகாரம் 9:8 இருந்து நீங்க படிச்சீங்கன்னா, இட்ஸ் நாட் அன் ஈஸி ஜாப். ஒவ்வொரு நாளும் மக்கள் வந்து அவங்க பலி செலுத்துறதுக்காக, அவங்க பாவம், எல்லாரும் பாவம் செய்யறோம், நம்மளும் பாவம் இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கோம். பட் மக்கள் அவங்க பாவத்தை நிவாரணம் செய்யறதுக்காக ஆடோ மாடோ இல்ல புறாவோ ஏதாவது கொண்டு வந்து அந்த ஆசாரியர்கள்ட்ட கொடுப்பாங்க. இந்த ஆசாரியர்கள் அதெல்லாம் வெட்டி அந்த கொழுப்பை தனியா எடுத்து, ரத்தத்தை தனியா எடுத்து, இந்த மாதிரி நிறைய காரியங்கள் ஒவ்வொரு நாளும் அவங்க பண்ண வேண்டியதா இருக்கு. அது இல்லாம அந்த ரத்தத்தை மத்த சிவர்கள் எல்லாம் அவங்க ஸ்பிளாஷ் பண்ணுவாங்க. 12ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா அதான் சொல்லுவாங்க, பின்பு சர்வாங்க தகன பலியும் கொன்றான், ஆரோனின் குமாரன் அது ரத்தத்தை அவன் இடத்தில் கொண்டு வந்தார்கள், அதை அவன் பலிப்பிடத்தின் மேல் சுற்றிலும் தெளித்தான் அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். இந்த மாதிரி நிறைய காரியங்கள், அதை கட் பண்றதுல இருந்து, அந்த எரிக்கிறதுல இருந்து, அந்த எரிச்சு அந்த இது போறதுல இருந்து எல்லாமே ரொம்ப கடவுளுக்கு அது சுகந்த வாசனையா இருந்துச்சு, ஒரு நறுமணமா இருந்துச்சு. கடவுளுக்கு அது ஒரு நறுமணமா இருந்ததுனால, அது வந்து அவருக்கு பிரியமா இருந்ததுனால கடவுள் மன்னிக்கிறவரா இருந்தாருங்கிறத கூட நம்ம பார்ப்போம். இதுதான் அந்த காலத்துல நடந்த காரியங்கள். நம்ம படமா பார்த்தோம்னா இப்படிதான் இருக்கும். இந்த வேலை செய்யறதுக்கெல்லாம் தயாரா? இன்னைக்கு கடவுள் இந்த வேலையை கொடுத்தாருன்னா நீங்க இதை செய்யறதுக்கு தயாரா? அதை நம்ம யோசித்து பார்க்கணும். எனக்கு தயார் இல்லை, ரொம்ப கஷ்டம். நான் ஒவ்வொரு நாளும் ரத்தத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு எரிச்சுக்கிட்டு அந்த நெருப்பு மத்தியில வேர்த்துக்கிட்டு இந்த வேலை செய்யறது ரொம்ப கஷ்டம். இந்த வேலையில கடவுள் பிரியமா இருந்தாரு. அது மட்டும் இல்ல, வேலை செய்யறவங்க என்னென்ன பண்ணோம்? லேவியராகமம் அதிகாரம் 21:5-6 பாத்தீங்கன்னா, அவர்கள் தங்கள் தலையை மொட்டை அடைக்காமலும் தங்கள் தாடியின் ஓரங்களை சிரைத்து போடாமலும், இன்னைக்கு நிறைய பேர் சிரைத்து போடாம இருக்காங்க பெங்களூர்ல, நம்ம பாக்குறோம். இந்த மாதிரி நிறைய காரியங்கள் அந்த ஆசாரியர்கள் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணும்.
அவங்க ஆசாரியர்களா வேலை செஞ்சாங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு தனி, இது யூனிஃபார்ம் மாதிரின்னு கூட வச்சுக்கலாம். இந்த யூனிஃபார்ம்ல தான் இருக்கணும். அவங்க மொட்டை அடிக்க கூடாது, அவங்க தாடி சரிச்சு போடக்கூடாது, பரிசுத்தமா வாழணும், கடவுளுடைய நாமத்துக்கு எந்தவித தூஷணமும் வராம இருக்கிறதுக்கு அவங்க முயற்சி. தப்பு பண்ணவங்களுக்கு என்ன தண்டனை? 10 லேவியராகமம் 10:1-2 பார்க்கும்போது ஆரோன் நமக்கு தெரியும், பிரதான ஆசாரியர் மோசே காலத்துல. அவருடைய பிள்ளைகள் குமாரன் நாதாப், அபியூ, இவங்க தவறான ஒரு காரியங்கள் செஞ்சதுனால அவங்க உடனே கடவுள் மரணத்திற்கு உட்பட்டினான். ஸோ அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளின் இருந்துச்சு. ஆசாரியர்களா இருந்து கொண்டு அவர்கள் என்ன பண்ணாங்க, அங்க பைபிள் என்ன போட்டிருக்கு, தங்களுக்கு கட்டளை இடாத அந்நிய அக்கினியை அவருடைய சந்ததியில் கொண்டு வந்தார்கள் அப்படின்னு போட்டிருக்கு. அப்பொழுது அக்கினி கர்த்தருடைய சந்ததியிலிருந்து புறப்பட்டு அவர்களை பட்சித்து அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் செத்தார்கள். இட்ஸ் நாட் ஈஸி, ரொம்ப சுலபமான வேலை இல்லை, கடினமான வேலை. பட் இந்த வேலையில தான் கடவுள் ரொம்ப மும்முரமா இருந்தாரு, பிரியமா இருந்தாரு, இந்த வேலையை ரொம்ப எதிர்பார்த்தாரு. இவங்க காலத்துக்கு அப்புறம் கூட நீங்க ராஜா காலத்துலாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆசாரியர்களை கூப்பிட்டு இந்த மாதிரி பலிகளை செலுத்துறது நம்ம தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கோம். வேத புஸ்தகத்துல அவங்க அந்த பலி செலுத்தும் போது கடவுள் அவங்களோட இணையப்படுறவரா இருப்பாரு. அதுக்கப்புறம் கடவுள் அவருடைய சித்தத்தை தெரிவிக்கிறவரா இருப்பாரு. அதுக்கப்புறம் அவங்க போர்க்காலத்துக்கு போவாங்க. இந்த மாதிரி நிறைய காரியங்கள் நம்ம பார்த்தோம். அவங்க போர் வெற்றி பெற்று வந்த பிறகு கூட அவங்க கொண்டு வந்த ஆடு மாடுகளை பலி செலுத்துறது, ஸ்தோத்திர பலிகள் செலுத்துறது, இதெல்லாம் நம்ம பாக்குறது நம்ம பழைய ஏற்பாடுல நிறைய பார்க்கலாம். பட் இன்னைக்கு நம்ம அதை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா எபிரேயர் 7:27 இப்படிதான் சொல்லிருக்கு, அவர் பிரதான ஆசாரியர்கள் போல முன்பு சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாடோறும் பலியிட வேண்டியதில்லை, ஏனெனில் தம்மை தாமே பலியிட்டதுனாலே இதை ஒரே தரம் செய்து முடித்தார். யாரை குறிச்சு பேசுறாங்க? இயேசுவை குறிச்சு பேசுறாங்க. நாம மிருகங்களையும் பறவைகளையும் பலி செலுத்துறதுக்கு பதிலா கடவுள் இயேசுவாக வந்து அவரை ஒப்பு கொடுத்தார், அவரை பலியிட்டு கொண்டார். அவர் தம்மை தாமே பலியிட்டதுனால ஒரே தரம் செய்து முடித்தார். சோ பலிகள் செய்யப்பட்டாச்சு. நம்ம பாவங்கள், நம்ம செஞ்ச பாவங்கள், செய்யற பாவங்கள், செய்ய போகிற பாவங்கள் எல்லாத்துக்கும் பலி இயேசுவா மாறிட்டார். இதுதான் கடவுள் நமக்கு கொடுக்கப்பட்ட புதிய உடன்படிக்கை, அவரை அன்பு செய்யற உடன்படிக்கை. சோ அந்த காலத்துல மக்கள் கடவுள் கிட்ட போகணும்னா மக்கள் ஆசாரியர்கள் கிட்ட போகணும். பறவைகள் பலி செலுத்துற விஷயங்கள், ஆசாரியர்கள் பிரதான ஆசாரியர் ஆரோன் கிட்ட போகணும். அந்த காலத்துல ஆரோன் பலி செலுத்தும் போது கடவுள் இடைப்படுவார். இதுதான் அந்த காலத்து முறை. நியூ டெஸ்ட்மென்ட், புதிய உடன்படிக்கை, புதிய ஏற்பாட்டுல கடவுள் நமக்காக கீழே பிரதான ஆசாரியராக இயேசுவாக வந்தார், அவரையே பலி செலுத்தினார். அதுக்கப்புறம் அந்த ரத்தத்தினாலே நம்மை கழுவினார். இன்னைக்கு சீஷர்களாக நாம் ஞானஸ்நானம் பெற்றிருக்கணும். அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்ட ஆசாரியர்கள், எல்லா சீஷர்களும் ஆசாரியர்களாக இருக்கிறோம். நாம என்ன பண்ணோம்? அந்த ரத்தத்தை எடுத்துக்கொண்டு, இயேசுவின் ரத்தத்தை எடுத்துக்கொண்டு மக்கள், கழுவப்படாத மக்களுக்கு சென்று இயேசுவின் ரத்தத்தினால அவங்க பாவத்தை கழுவுறதுக்கு உதவி செய்யும். அதுதான் நம்ம ஆசாரியர்களாக பண்ண வேண்டிய வேலை. என்ன பிரதர் இப்படி சொல்றீங்க, நம்ம ஆசாரியர்களா? ஆமா, அதுதான் பைபிள் சொல்லுது. 1 பேதுரு 2:4-5 நம்ம பார்க்கும்போது, மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். நம்மளாம் யாரு? பரிசுத்த ஆசாரிய கூட்டம். தேவன் அவருடைய ரத்தத்தினால கழுவி பரிசுத்தமாக்கப்பட்ட ஆசாரியர் கூட்டம். இது மட்டும் இல்ல, இன்னும் தொடர்ந்து படிச்சோம்னா 9வது வசனத்துல, நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாவும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். சாதாரண ஆசாரிய கூட்டம் அல்லனா. எப்படிப்பட்ட ஆசாரிய கூட்டம்?
ராஜரீகமான அப்படின்னா அரண்மனையில் இருக்கின்ற ஆசாரியர் கூட்டம். எப்படிப்பட்டவங்க நாமெல்லாம்? அரண்மனையில இருக்கிற அரண்மனை வாசிகள், ஆசாரியர் கூட்டம். சோ அப்ப எப்படி நம்ம ஃபீல் பண்ணணும்? ரொம்ப நம்பிக்கையோட, விசுவாசத்தோட, சந்தோஷத்தோட நம்ம ஃபீல் பண்ணணும். ஏன்னா கடவுள் அப்படிப்பட்ட ஒரு 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 பொசிஷன், ஒரு 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 பதவியை நம்ம கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்துல, இந்த பெங்களூர் சிட்டில இல்ல இந்த சவுத் ரீஜன்ல நாம அரண்மனை வாசிகள், ராஜரீகமான ஆசாரியர் கூட்டம். அப்படிதான் நாம பார்க்கணும். உலகத்தோட நம்ம பார்க்க கூடாது. கடவுளுக்காக நம்ம ராஜரீகமான ஆசாரியர் கூட்டமா இருக்கும். சோ இப்ப நம்ம ஆசாரியர்னா அந்த காலத்துல பலி செலுத்தினாங்க. இந்த காலத்துல என்ன பண்ணோம்? அதுதான் இன்னைக்கு நம்ம மெசேஜா பார்க்க போறோம். ஆசாரியர்களாக நாம், ராஜரீகமான ஆசாரியர்களாக நாம் என்ன பலிகளை செலுத்துவதற்காக கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். முதலாவது எபிரேயர் அதிகாரம் 13-15. ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். முதலாவது பலி ஸ்தோத்திர பலி. ஈஸியா? ரொம்ப ஈஸி இல்ல? நம்ம உதடுல இருந்து ஒவ்வொரு நாளும் முழிக்கும் போது கடவுளுக்கு நன்றி சொல்லணும். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. இன்னைக்கு உயிரோடு இருக்கிறதுக்காக நன்றி சொல்லணும். நிறைய பேர் அவங்களுடைய அன்பார்ந்த மக்களை இழந்து தவிக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம சுகத்தோடு இருக்கிறதுக்காக நன்றி சொல்லணும். இன்னைக்கு நம்ம காரியங்கள், சாப்பிடுவதற்கு சாப்பாடு, தங்குவதற்கு இடம், வேலை, சம்பளம், நிறைய காரியங்கள் கடவுள் கொடுத்திருக்காரு. அதுக்காக நம்ம ஸ்தோத்திரம் சொல்லணும். சபையை கொடுத்திருக்காரு, சகோதர சகோதரிகளை கொடுத்திருக்காரு, ஒரு குடும்பத்தை, அவருடைய குடும்பத்துல நம்ம சேர்த்திருக்கிறார். ஸ்தோத்திர பலி ஒவ்வொரு நாளும் நம்ம செலுத்தணும். அதுதான் கடவுள் எதிர்பார்க்கிறார். ஒரு ஆசாரியரா நம்ம என்ன பண்ணணும்? ஒவ்வொரு நாளும் எழுந்திருக்கும் போது நம்ம நினைப்பதற்கும் மேலாக கடவுள் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறார் இல்லைங்களா? நம்ம யோசிக்க முடியாது. உங்களுக்கு தெரியாது அவர் எப்படிப்பட்ட பாம்புகள் இல்ல விஷப்பூச்சிகள் நம்ம வீட்டை நெருங்காம அவர் தான் காக்குறாரு. அதெல்லாம் நமக்கு தெரியாது. அவர் கட்டளையிட்டு நிக்க வச்சிருக்கிறார். நம்ம வீட்டுக்குள்ள நுழையாம, இல்ல நம்ம வீட்டுக்குள்ள நுழையாம திருடர்கள், மாதிரி காரியங்கள் அதெல்லாம் அவரு தள்ளி வைக்கிறார். நமக்கு தெரியாது. அவர் அதை பண்றாரு நம்மளை பாதுகாப்பதற்காக. இல்ல நம்ம ரோட்ல, சாலைகள்ல நம்ம செல்லும் போது ஆக்சிடென்ட் வராம இருக்க, ஒருத்தன் ஃபாஸ்டா ரேஷா டிரைவ் பண்ணிட்டு வரான், நம்ம போயிட்டு இருந்தா கடவுள் அவனை தள்ளி வேற எங்கேயா தள்ளி விடுறாரு. இல்ல நம்மள அந்த நேரத்துல வெளியே போகாம காத்துக்கொள்றாரு. இதெல்லாம் நமக்கு தெரியாது. இந்த மாதிரி நிறைய காரியங்கள் நமக்கு பின்னாடி தேவதூதர்கள் மூலமாக நமக்காக அவர் செஞ்சு கொண்டிருக்கிறார். நம்ம அதையும் குறிச்சு நம்ம ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கோம். நிறைய காரியங்கள் நம்மளால எதிர்பார்க்க முடியாது. இன்னைக்கு நம்ம என்ன, கடவுள் எனக்கு என்ன செய்தீங்க அப்படின்னு நம்ம கேட்கலாம், நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள். பட் அவர் லிஸ்ட் கொடுத்தாருன்னா நம்மளால அவர்கிட்ட பேசவே முடியாது. இதெல்லாம் நான் இன்னைக்கு உனக்கு செஞ்சேன் அப்படின்னு அவருக்கு லிஸ்ட் கொடுத்தாருன்னா நம்மளால அவர் நோக்கி பேசுறதுக்கு ரொம்ப சந்தோஷம். கடவுளே ரொம்ப நன்றி. அவர் சொல்லுவார், நீ அதோ அவர் மறிக்க வேண்டிய இடத்துல நீ இருந்திருக்க வேணும், இல்ல அந்த திருட வேண்டிய வீட்டுல உன்னுடைய வீட்டுக்கு வந்தா முதல்ல நான் தட்டி விட்டேன், அதனாலதான் அந்த வீட்டுக்கு போனான். இந்த மாதிரி நிறைய காரியங்கள் அவர் லிஸ்ட் வச்சிருப்பார். சோ நம்ம ஆசாரியரா முதலாவது ஸ்தோத்திர பலியை நம்ம சொல்லணும். ரெண்டாவது நம்ம என்ன பார்க்கணும்? எபிரேயர் அதிகாரம் 13-16. அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். நன்மை செய்ய வேண்டும், தான தர்மம் பண்ண வேண்டும். இன்னைக்கு உலகம் இது ரொம்ப ஈஸி, நமக்கு இது கூட ரொம்ப கஷ்டம்னு சொல்ல முடியாது. ஆனா இன்னைக்கு உலகம் போயிட்டு இருக்க வாழ்க்கை எப்படின்னா தன்னலமான வாழ்க்கை. என்னுடைய வாழ்க்கை நல்லா இருந்தா போதும், இல்ல என்னுடைய குடும்பம், என் கணவன், மனைவி, பிள்ளைகள், அப்பா அம்மா நல்லா இருந்தா போதும், இப்படி நினைக்கிற உலகத்தை தான் நம்ம பார்க்கிறோம். பட் அப்படிப்பட்ட உலகத்தை கடவுள் நமக்கு கொடுக்கல. நம்ம தானம் தான், ஏழைகளுக்கு உதவுறது, இல்ல பசியுள்ளவர்களுக்கு சாப்பாடு தர்றது. இன்னும் மத்தேயு 25 படிச்சுன்னா கடவுள் 2 வகையா பிரிக்கிறார் மக்களை. அவர் சொல்றாரு, இவங்க பரலோகத்துக்கு போவாங்க, இவங்க பரலோகத்துக்கு போக மாட்டாங்க. அப்ப அவங்க கேட்பாங்க, பரலோகத்துக்கு போகாதவங்க கேட்பாங்க, என்ன கடவுள்ல ஏன் எங்களை இப்படி பண்ணீங்க? அப்ப அவர் சொல்றாரு, நான் பசியா இருந்தேன், எனக்கு சாப்பாடு கொடுக்கல, நான் ஜெயில இருந்தேன், நீங்க பார்க்கல அப்படின்னு சொல்றாரு. இந்த பக்கத்துல மக்கள் அவங்களும் ஆச்சரியமா பார்க்கறாங்க, நீங்க எப்ப இருந்தீங்க அப்படின்ட்டு. மற்றவங்களுக்கு நீங்க என்ன செய்றீங்களோ அது எனக்கு செஞ்ச மாதிரி. இந்த பக்கத்துல இருக்க மக்களும் பார்க்கும்போது அவங்களும்
நான் எப்ப செஞ்சேன் இல்ல, நீங்க மத்தவங்களுக்கு என்ன செஞ்சீங்களோ அதுக்கு நீங்க எனக்கும் செஞ்ச மாதிரி. ஸோ மற்றவர்களுக்கு நம்ம என்ன செய்யறோமோ அது கடவுளுக்கு செய்யணும். ஸோ அதனால நன்மை செய்ய, தானம் தர்மம் பண்ண என்னைக்குமே நம்ம யோசிக்கூடாது. நம்ம கடவுளுக்கே அதை செய்யறோம். இன்னும் தமிழ்ல ஒரு நல்ல பழமொழி இருக்கு, ஏழைகளுக்கு உதவுறன் தேவனுக்கு கடன் கொடுக்கிறான்ங்கிற மாதிரி. நம்ம தேவனுக்கு கடன் கொடுக்குற மாதிரி, அப்ப தேவன் கடன் கொடுத்து அவர் திருப்பி கொடுத்துருவார். அதாவது ஏழைகளுக்கு நம்ம உதவும் போது, தேவையானவர்களுக்கு நம்ம அவங்க தேவைகளை சந்திக்கும் போது தேவன் நமக்கு திருப்பி தருவார். நம்ம இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா மைல் மற்றவங்களுடைய பாவங்களை அவங்களுக்கு எடுத்து சொல்லும் போது, பைபிள் படிக்கும் போது, அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப், ஆத்மீகமான வாழ்க்கையின் தேவைகளை சந்திக்கும் போது, ஒருவேளை திருமணத்துல பாதிப்பு இருக்கலாம், இல்ல ஒருவேளை வேலை இல்லாம கஷ்டப்படலாம், இந்த மாதிரியான காரியங்கள் நம்ம அவங்களுக்கு உள்ள மன ரீதியான பாதிப்பு இருக்கலாம். இந்த மாதிரியான காரியங்களோட, இந்த மாதிரியான மக்களோடு நம்ம அவங்களுக்கு நம்ம நேரத்தை ஒதுக்கும் போது கடவுள் நம்மளை கண்டிப்பா பிளஸ் பண்ணுவார். ஸோ ஆகையால இந்த பலிகளையும் நம்ம ஒவ்வொரு நாளும் விட்டு விடாம பண்ணணும். அடுத்தது கடைசியான பலி, ரோமர் அதிகாரம் 12:1-2 என்ன போட்டிருக்கு? அப்படி இருக்க சகோதரர்களே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறனாலே மறுரூபம் ஆகுங்கள். இங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க? சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். Offer your bodies as a living sacrifice. எப்படி ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும்? பரிசுத்தமா, தேவனுக்கு பிரியமா. ஏன் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும்? ஏன்னா தேவனுடைய கிருபை, அவருடைய இரக்கங்களை முன்னிட்டு நம்ம எங்கேயோ இருந்தோம், எப்படியோ இருந்தோம். இன்னைக்கு பாருங்க நம்ம வாழ்க்கையை. ஒருவேளை நிறைய நாள் சீஷரா இருந்தீங்கன்னா உங்களால சொல்ல முடியும் எப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம், இன்னைக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கையில இருக்கிறோம், எப்படிப்பட்ட மக்களோட இருக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய இரக்கம் தான் அது. நிறைய பேருக்கு அந்த இரக்கம் கிடைக்கல, பட் நமக்கு கிடைச்சிருக்கு. அதனால நாம நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும், ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். இன்னும் தெளிவா சொல்ல போனா அதுதான் புத்தியுள்ள ஆராதனை. நம்ம ஒப்பு கொடுக்கும் போது தான் அது ஆராதனை. ஒப்பு கொடுக்காம சர்ச் சர்வீஸ் அட்டென்ட் பண்றதுனால ஆராதனை இல்லை. எப்படி ஒப்பு கொடுக்க வேண்டும்? 2வது வசனம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா படிச்சீங்கன்னா அங்க பார்க்கலாம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு, உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இங்கிலீஷ்ல அருமையான 2 வார்த்தை இருக்கு, கன்ஃபார்ம், டிரான்ஸ்ஃபார்ம். கன்ஃபார்ம் நம்ம பண்ணக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? இந்த உலகத்தின் வேஷம், உலகத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம வாழக்கூடாது. உலகம் நிறைய ட்ரெண்ட்ஸ் மாறிக்கிட்டே இருக்கு, இன்னும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாறிட்டு இருக்க கூடாது. அதுதான் கடவுள் சொல்றார். நிறைய மாறிட்டு இருக்கு உலகம், அதுக்கேற்ற மாதிரி நம்ம போகக்கூடாது. ஆனா நம்ம கடவுளுக்கு ஏற்ற மாதிரி, அவருடைய சித்தத்துக்கு ஏற்ற மாதிரி மறுரூபமாகி கொண்டே இருக்க வேண்டும், டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டே இருக்கணும். நான் உலகத்தோட தானே இருக்கிறேன் பிரதர். நிறைய பேர் என்ன இன்னைக்கு கூட நம்ம குழந்தைகளோ எல்லாம் எல்லாரும் அதானே பண்றாங்க, நான் ஏன் பண்ணக்கூடாது? அந்த மாதிரியான கேள்விகள் வரும். பட் நாம பண்ணக்கூடாது, ஏன்னா நம்ம ஆசாரியர்கள். இல்ல நமக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான நியூஸ் செய்தி என்னன்னா, இன்னைக்கு நம்ம ஆசாரியர்கள் வெளியே பார்த்தோம்னா வெறுவேளை மற்ற ரிலீஜியஸ் மத சார்பான பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவுட்வர்ட் யூனிஃபார்ம் கூட இருக்கு. சில பேர் மேல சட்டை கூட போட மாட்டாங்க, இல்ல மேல பெரிய அங்கி போட்டுப்பாங்க. இன்னும் வெள்ளை அங்கி தரிச்சா பார்த்தோன்னே இவங்கெல்லாம் ஆசாரியர்கள், பாதிரியார்கள், இல்ல பூசாரிகள், இப்படி நம்ம சொல்ல முடியும் அவுட்வேர்ட்ல. பட் நமக்கு இருக்கிற ட்ரெஸ் இன்வர்ட். நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டே இருக்கணும். நம்ம பாக்குறவங்க நம்முடைய உள் அலங்காரம் அது மற்றவங்களுக்கு தெரியணும். நம்முடைய அன்பு, நம்முடைய தயை, நம்முடைய இரக்கம், நம்முடைய சாந்தம், நம்முடைய ஜென்டில் ஸ்பிரிட், இது நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டே இருக்கணும். உலகத்தை ஏற்ற மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம பார்க்கும்போது எப்படி இன்னைக்கு பாதிரியார்களையும் மற்ற மெம்பர்ஷிப் பார்க்கும்போது ஒரு டிஃபரன்ஸ் தெரியுது. அதே மாதிரி சீஷர்களாகிய நம்மையும் மற்ற உலகத்தாரையும் பார்க்கும்போது ஒரு பெரிய டிஃபரன்ஸ் தெரியணும். நீங்க வேலை செய்யற ஸ்தலத்துல பெரிய வித்தியாசம் தெரியணும். நீங்க குடும்பத்தின் மத்தியில, உறவினர்கள் மத்தியில
பெரிய வித்தியாசம் தெரியணும். உங்களுடைய அக்கம் பக்கத்து வீட்டின் மத்தியில ஆசாரியர்களை நீங்கள் வித்தியாசமாக காணப்பட வேண்டும். வெளிப்படையான வித்தியாசம் இல்லை, உங்களுடைய வெளிப்படையான அலங்காரத்தினால அல்ல, உள்ளான இருதயத்தினால ஒரு தனி ஸ்டாண்டர்ட்ல நம்ம வாழ்றதுக்கு முடிவெடுக்கணும். அது முடிவெடுக்கணும்னா நம்ம தேவனுடைய சித்தத்தின் பிரகாரமா, அவருடைய விருப்பத்தின் பிரகாரமாக மறுரூபமாகி கொண்டே இருக்க வேண்டும். எந்த நேரத்திலும் உலகத்தின் பிரகாரமாக போய்விடக் கூடாது. சோ உங்களுக்காக என்ன அழைக்கப்பட்டதோ அது நம்ம செய்யணும். ஒரு சின்ன கதை உங்களுக்கு தெரியும், சிம்சோன் கதை. அவங்க அப்பா அம்மாவை கூப்பிட்டுட்டு அந்த நாட்டை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக சிம்சோனை பிறக்க வைக்கிறார் தேவன். அவர் பிறந்து 20 வருஷத்துக்கு அப்புறம் தான் நாட்டை காப்பாத்துறாரு. பட் தேவனுக்கு திட்டம் இருக்கு, அவர் எத்தனை வருஷம் பார்த்து காப்பாத்துறாரோ அது முக்கியம் அல்ல. அவர் சிம்சோனை பிறக்க வச்சு அவங்க அப்பா அம்மாட்ட சொன்னாரு, சிம்சோனை நீங்க ஜாக்கிரதையா பார்த்துக்குங்க, அவன் எனக்காக பிறந்தவன், அவனுக்கு திராட்சை பழத்தினால செஞ்ச எதையுமே கொடுக்க கூடாது, முடிய வெட்டக்கூடாது. இதுதான் அப்பா அம்மாக்கு சொன்னார். சோ அப்பா அம்மா என்ன பண்றாங்க, சிம்சன் அப்படிதான் வளர்க்குறாங்க. சிம்சன் வளரும் போது என்ன சொல்லக்கூடாது, எல்லாரும் திராட்சை ரசம் கொடுக்குறாங்க, எல்லா ஃபங்க்ஷனும் வைன்லாம் சர்வ் பண்றாங்க, நான் குடிக்கணும்னு சொல்லியிருப்பார். கண்டிப்பா சோதனை இருந்திருக்கும். அவங்க அப்பா அம்மா கஷ்டப்பட்டு அவங்கள வளர்த்திருப்பாங்க. ஏன்னா கடவுள் அதை எதிர்பார்க்கிறார். அதே போல்தான் இன்னைக்கு பிள்ளைகள், ஒருவேளை நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கும் நான் அதான் சொல்றேன், உங்க அப்பா அம்மா மேபி கடவுளுடைய வார்த்தையில உங்களை கஷ்டப்பட்டு வளர்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. ஏன்னா உலகம் தவறான காரியங்களை சொல்லி கொண்டு இருக்கிறது. ஆனா பெற்றோர்கள் உங்களுக்கு இல்ல கடவுள் எனக்கு இப்படிதான் எதிர்பார்க்கிறாரு, வசனம் இப்படிதான் எதிர்பார்க்கறன்னு சொல்லிட்டு வளர்க்குறாங்க. சோ அது கஷ்டம் தான், ஒரு பெரிய ஒரு பரீட்சைக்குரிய ஒரு விஷயம்தான். பட் நாம கடவுளை பிரியப்படுத்துறவங்களா இருந்தா நம்ம மனதை மாற்றிக்கொண்டு போய்கொண்டே இருக்கலாம். சோ இந்த 3 பலிகளையும் நாம் செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். 1 கொரிந்தியர் அதிகாரம் 15:58 என்ன சொல்லுது, ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிருபையிலே எப்பொழுதும் பெரியவர்களாயும் இருப்பீர்களாக. நாம செய்யற ஒவ்வொரு காரியமும், நம்ம எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் கடவுளுக்கு பிரியமா இருக்கும் போது அது என்னைக்குமே விருதாவாக போவாது. எல்லாரையும் பிரியப்படுத்த முடியாது, பெற்றோர்கள், பிள்ளைகள், மனைவி, கணவர், எல்லாரையும் பிரியப்படுத்த முடியாது. எல்லாரும் பிரியப்படுத்தணும்னு நினைச்சா நம்ம தான் நம்மளை ஏமாத்திக்கிறோம். ஒருத்தர் பிரியப்படுத்தும் போது இன்னொரு பிரியமாட்டோம். ஆனா கடவுளை பிரியப்படுத்தும் போது அவர் எல்லாரையும் நமக்குள்ள கொண்டு வந்துருவார். அது மட்டும் தான் நம்ம பார்க்கணும். கடவுளை நான் எப்படி பிரியப்படுத்துறேன்னு பார்க்கணும். நான் நம்புறேன் இந்த செய்தி உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு சொல்லிட்டு இது ஒரு சின்ன ஒரு இல்லஸ்ட்ரேஷனா நான் சொல்றது உண்டு. கடவுள் எப்படி பார்க்கிறாரு மக்களை. இயேசு, அஃப்கோர்ஸ் இயேசு தான் நம்முடைய வாழ்க்கையில சென்டர் பாயிண்ட் ஆஃப் லைஃப்ல இருக்கணும். அதை சுத்தி அப்போஸ்தலர்கள், அந்த இன்னொரு ரெட்டு சர்க்கிள் அப்போஸ்தலருடைய உபதேசங்கள். அதுக்கப்புறம் நம்ம சபையில பாக்குறோம் தலைவர்கள். அந்த சில தலைவர்கள் அப்போஸ்தல உபதேசத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. அவங்க விட்டு கொடுக்காம விடாமுயற்சியோட விசுவாசத்துல உறுதியா இருக்காங்க. அவங்களுக்கு பெரிய பிரச்சனை, சாத்தான் அவங்களுக்கு தொந்தரவு பண்ணிட்டே இருக்க போறோம். ஏன்னா அவங்களுடைய வேலை ரொம்ப அதிகம். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். யார் யார் முழு நேர ஊழியர்கள் பண்றாங்களோ இல்ல மும்முரமா கடவுளுடைய ராஜ்யத்துல தலைவர்களா இருக்காங்களோ அவங்களுக்கு சோதனைகள், பிரச்சனைகள் எல்லாம் அதிகம். ஸோ அந்த நம்பர் 1ல இருக்கிறாங்க. நம்பர் 2ல இருக்கிறவங்க தலைவர்களா இருக்கிறாங்க, ஆனாலும் போராட்டங்கள் மத்தியில அந்த விசுவாசத்தை கஷ்டப்பட்டு காத்து கொண்டு இருக்கிறோம். அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் அல்ல, பட் இருக்கிறாங்க, செய்யறாங்க. நம்பர் 3 டிசைபிள்ஸா இருக்கிறாங்க, சீஷர்களா இருக்கீங்க. நிறைய பேர் இங்க சீஷர்களா இருக்கீங்க. அவங்க என்ன பண்றாங்க, தலைவர்களா ஆகக்கூடிய குணங்களோட ரொம்ப மும்முரமா அவங்களுடைய விசுவாசத்தை காத்து கொண்டிருக்காங்க. நம்பர் 4 சீஷர்களா இருக்காங்க, ஆனா உலகத்துக்கும் அந்த பாடுகள் மத்தியில கஷ்டப்பட்டு அவங்க விசுவாசத்தை பிடிச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த 1, 2, 3, 4 இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா சாத்தான் சும்மா இருக்க மாட்டான். கெர்ச்சி கிறிஸ்துங்கிற போல எப்ப விழுங்கலான்னு இருப்பான். 4ல இருக்கிறவங்கள 5ல தள்ளணும், 3ல இருக்கிறவங்கள 4ல தள்ளணும், 2ல இருக்கிறவங்கள 3ல தள்ளணும், 1ல இருக்கிறவங்கள 2ல தள்ளணும். இதுதான் அவனுடைய வேலை. பட் நம்முடைய வேலை என்ன, 1, 2, 3, 4ல எங்க இருந்தாலும் 5ல இருக்கவங்களையும் 6ல இருக்கவங்களையும் உள்ள கொண்டு வரும். அதுதான் நம்ம வேலை. 5ல இருக்கவங்க கொஞ்சம் கடவுள் பயம் இருக்கு, ஆனா உலகத்துல இருக்காங்க. 6ல இருக்கிறவங்க சுத்தமா கடவுள் பயமே இல்லை, எங்கேயோ கடைசியில இருக்கிறாங்க. பட் இவங்களுக்காக தான் நம்ம பிரயாசப்பட்டு அந்த 5 and 6 4, 3, 2, 1 கொண்டு வருது நம்ம வேலை. சாத்தானுடைய வேலை 1ல இருந்து 2ல 3ல இப்படி தள்ளுறது தான் அவனுடைய வேலை. ஸோ நாம ஆசாரியர்களாக இதுதான் நம்ம பண்ண வேண்டியதா இருக்கு. கடவுளுடைய விருப்பம் என்ன நீங்க பாத்தீங்கன்னா இதுதான் கடவுளுடைய விருப்பம். அந்த கிரீன்
இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கணும், ப்ளூ டிக்ரீஸ் ஆயிட்டு இருக்கணும். ஸோ நம்ம இன்னைக்கு நற்கருணை ஆராதனை எடுக்கும் போது பெரிய நம்பிக்கையோட நம்ம வாழ்றவங்களா இருக்கணும். கடவுள் நமக்கு ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்திருக்காரு. ஏன் கொடுத்தாரு நமக்கு தெரியாது. ஏன் இந்த வயசுல தேர்ந்தெடுக்கப்பட்டோம் நமக்கு தெரியாது. ஏன் நம்மளை தேர்ந்தெடுத்தாரு நமக்கு தெரியாது. ஆனா தேர்ந்தெடுத்துட்டார். அவர் தான் உலகத்துக்கே ராஜா. அவருடைய அரண்மனையில நம்ம ராஜரீகமான ஆசாரியர்களாக அவர் தேர்ந்தெடுத்தார். அவர் கட்டளையிட நிற்கும் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அவர் வார்த்தை சொன்னா மாறும் அப்படின்னு நம்ம விசுவாசிக்கிறோம். ஸோ அப்படிப்பட்ட கடவுள் நமக்குள்ள இருக்கிறார். அப்படிப்பட்ட கடவுள் நம்மளை வேலையில சேர்த்திருக்கிறார், அவருடைய வேலையில சேர்த்திருக்கிறார். ஸோ அதை குறித்து நம்ம ரொம்ப நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கணும். என்னைக்குமே நம்ம நம்பிக்கையை விட்டுறக்கூடாது. அந்த நம்பிக்கையோட நம்ம இயேசு நமக்காக சிந்தின ரத்தத்தையும், நமக்காக அவர் பட்ட பாடுகள்னால சரீரத்தை குறிக்கின்ற அப்பத்தையும் நம்ம பருகும் போது நாம எப்போதுமே அந்த ஆசாரியர் அப்படிங்கிற உணர்வோட இருக்கணும். ஒவ்வொரு நாள் எழுந்திருக்கும் போது அந்த பலிகளை செலுத்தணும் அப்படிங்கிற ஒரு முடிவோட வாழணுங்கிற முடிவை நம்ம எடுக்கணும். அந்த ஒரு நம்பிக்கை இருந்தா போதும், அந்த ஒரு ஹோப் நமக்கு இருந்தா போதும். நம்ம அந்த நாள் கடவுளுக்காக வேலை செய்வோம். கடைசியா ஒரு வசனம் நம்ம பருகிறதுக்கு முன்னாடி படிப்போம். ரோமர் அதிகாரம் 15:15. அப்படி இருந்தும் சகோதரரே, புறஜாதியாகிய பலி பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமான பலியாகும்படிக்கு நான் தேவனுடைய சுவிசேஷ ஊழியத்தை நடத்தும் ஆசாரியனா இருந்து புறஜாதிகளுக்கு இயேசு கிறிஸ்துனுடைய ஊழியக்காரனாகும் பொருட்டு. இதுதான் பவுல் சொல்றார். நான் தேவனுடைய சுவிசேஷம். சுவிசேஷம்னா நல்ல விசேஷம். சுவினா நல்ல, சேஷம் விசேஷம், நல்ல செய்தி. என்ன நல்ல செய்தி? நாம பலி செலுத்த தேவையில்லை, பலி செலுத்திட்டார் கடவுள். அந்த ரத்தத்தை எடுத்து கடவுள் உங்களுக்காக மறிச்சார் அப்படி சொல்ற ஊழியத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம பண்றவங்களா இருக்கணும். அதுக்காக தான் இந்த கம்யூனியன். இந்த கம்யூனியன் நம்ம நினைவு கூறும்போது இந்த ரத்தம் மற்றவங்களை போய் சென்று அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவரோட சேர்ந்து நம்ம இதை நம்ம பருகிறோம். ஸோ நம்ம கம்யூனியனுக்காக ஜெபம் பண்ணலாமா? அப்பத்துக்காகவும் திராட்சத்துக்காகவும் நான் ஜெபம் பண்றேன். அதுக்கப்புறம் என்னுடைய மனைவி ஒரு பாடல் பாடுவார்கள். ஜெபிக்கலாம். எங்கள் இயேசு நல்ல தகப்பனே, இந்த அற்புதமான நேரத்தை கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. மீண்டுமாக எங்களை நீங்கள் நினைப்பூட்டுகிறீர்கள் எதற்காக அழைத்தீர்கள் என்று. அதை நாங்கள் விட்டு கொடுக்காமல் இருக்க நீங்க கிருபை செய்யுங்க கர்த்தாவே. எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ பாடுகள், எவ்வளோ சோதனைகள், எவ்வளோ காரியங்கள் எங்களுக்கு எதிர்த்து நிற்கிறது இதை நாங்கள் செய்யறதுனால. ஆனா நீங்க இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக எல்லாவற்றிலும் நாங்கள் வெற்றி பெற முடியும். நாங்கள் உங்களை பற்றி கொள்கிறவர்களாகவும், உம்முடைய வார்த்தைகளை பற்றி கொள்கிறவர்களாகவும், உம்முடைய சபையின் காரியங்கள்ல முழு மும்முரமாக ஈடுபடுவர்களாகவும், ஒரு ராஜரிகமான ஆசாரியரமாக இருக்க நீங்க கிருபை செய்யுங்க. அப்பத்தையும் திராட்சரசத்தையும் நாங்கள் குடிக்கும் போது கர்த்தாவே, உம்முடைய ஆவினால இன்னும் அதிகமாக நாங்கள் உந்தப்படவும், உமக்காக நாங்கள் எல்லாவற்றையும் செய்யவும் நீர் கிருபை செய்யுங்க. இந்த நாளுக்காக நன்றி. எல்லாவற்றையும் இயேசு நாமத்தை வேண்டிக்கும் நல்ல பிதாவே, ஆமேன். அவையோ
நீர் என்றும் என்னை மறப்பதில்லை. தயாபரரே நீர் என்றும் என்னை மறப்பதில்லை. ஆயிரம் இருந்தென்ன எனக்கு ஆலயம் ஒன்றே போதும். நாளெல்லாம் வாழ்ந்தென்ன எனக்கு என் நாயகன் அன்பொன்றே போதும். நாயகன் அன்பொன்றே போதும். ஆயிரம் இருந்தென்ன எனக்கு ஆலயம் ஒன்றே போதும். காலமெனும் ஊஞ்சலிலே படைத்தென்றும் என்னை ஆட வைத்தாய். அன்பினிலே என்னை தோய்த்தெடுத்தாய். அன்பினிலே என்னை தோய்த்தெடுத்தாய். நல்ல பண்பினிலே என்னை வாழ்த்தெடுத்தாய். வேதனை தீயாலே புடமேட்டாய். தேவா தேவா வேதனை தீயாலே புடமேட்டாய். சோதனையாலே நல் மெருகேட்டாய். சோதனையாலே நல் மெருகேட்டாய். ஆயிரம் இருந்தென்ன எனக்கு ஆலயம் ஒன்றே போதும். காலமெனும் ஊஞ்சலிலே படைத்தென்றும் என்னை ஆட வைத்தாய். ஆசையை மலை போல் குவித்தாலும் இந்த அகிலத்தை வாழ்க்கையில் குவித்தாலும் ஆத்தும மீட்பு இல்லை என்றால், ஆத்தும மீட்பு இல்லை என்றால் அவைகளினால் ஒரு நன்மை இல்லை. ஆண்டவர் பாத்திரத்தில் பங்குமில்லை. மனமே என் மனமே ஆண்டவர் பாத்திரத்தில் பங்குமில்லை. அந்த அருள் நகர் மாளிகை நீ தொடுவதில்லை. அருள் நகர் மாளிகை நீ தொடுவதில்லை. ஆயிரம் இருந்தென்ன எனக்கு ஆலயம் ஒன்றே போதும். நாளெல்லாம் வாழ்ந்தென்ன எனக்கு என் நாயகன் அன்பொன்றே போதும். நாயகன் அன்பொன்றே போதும். ஆயிரம் இருந்தென்ன எனக்கு ஆலயம் ஒன்றே போதும். ஆலயம் ஒன்றே போதும். ஆலயம் ஒன்றே போதும். ஆலயம் ஒன்றே போதும். தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ப்ரோ. ஸோ நல்ல ஒரு பாடல், ரொம்ப ஒரு நல்ல செய்தி சொன்னீங்க சகோதரர்.
ஸோ ஜெரம் பிரதர் வந்து உண்மையிலே அந்த எனக்கு எப்பவுமே அந்த ஸ்கிரிப்சர் பிடிக்காது. அதாவது உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரிவிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையில நீங்க சொல்ற மாதிரி உலகத்துல இருக்கவங்க எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, ஊரோட ஒத்து போயிடணும், நம்ம அதுதான் நல்ல பழக்கம், நம்ம வந்து நம்ம இஷ்டத்துக்கு பண்ணக்கூடாது, ஊரோட ஒத்து போகணும்னு சொல்லிட்டு. ஆனா பைபிள் வந்து உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காத, நீ ஊரோட ஒத்து போக கூடாது, நீ தான் அவங்கள நமக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது உண்மையிலேயே ரொம்ப ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது, நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு காரியம் பைபிள் சொல்றது வந்து. ஸோ ஏன்னா நம்ம அதனால ஒரு ரவுண்டா சர்க்கிளா போட்டு காமிச்சிங்க. ஸோ நடுவுல வந்து ஜீசஸ் இருக்காரு, அப்புறம் அப்பாஸ்டல்ஸ், அப்புறம் நம்ம டிசைபிள்ஸ்ல இருக்குன்னு சொல்லி. ஸோ நம்ம அந்த நேரத்துல பார்க்கும்பொழுது ஏன்னா நிறைய நேரங்கள்ல ஆமா எல்லாரும் அவங்களும் அப்படித்தானே பண்றாங்க, இவங்க இப்படிதான் பண்றாங்க, நம்மளும் அதோட ஒத்து போயிடுவோம் அப்படின்னு தான் எனக்கு சில நேரங்கள்ல தோண வரும். ஆனா நம்ம உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காம நமக்கு என்ன இயேசு கிறிஸ்து நம்மள்ட்ட எதிர்பார்க்கிறாரு, என்ன நம்மள்ட்ட சொல்ல வர்றாரு அப்படின்றத நம்ம வந்து செய்யறதுக்கு ரொம்ப தீவிரமா இருக்கணும். அவர் நம்மளை வந்து பழைய ஏற்பாட்டுல வந்து நம்ம ஆசிரியரை தேடி போகணும் இல்லை, இன்னைக்கு வந்து நம்மளையே கடவுள் வந்து ஆசிரியர் ஆக்கியிருக்காரு. ஸோ அப்போ வந்து அந்த ஆசிரியரான நம்ம இன்னமும் வந்து நம்ம ஆசிரியர் ஒரு நார்மலா ஒரு சாதாரணமா ஏதோ வர்றோம் போறோம் அப்படின்னு இல்லாம உண்மையிலேயே நம்ம ஆசாரியர்ன்றதை உணர்ந்து மற்றவங்களையும் நம்ம அந்த ஆசாரிய பணிக்குள்ள கொண்டு வரணும். ஸோ உலகத்துல உள்ளவர்களை நம்ம அதுக்குள்ள கொண்டு வரணும், நம்ம அவங்களுக்கு மாதிரி இல்லாம அவங்களை உள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ இயேசு கிறிஸ்துவ சந்தோஷப்படுத்தும் போலீங்கன்னா உலகத்துல உள்ள எல்லாத்தையும் அம்மாவை சந்தோஷப்படுத்த, அக்காவை சந்தோஷப்படுத்த, இப்படி ஒவ்வொருத்தரையா ஃப்ரெண்டை சந்தோஷப்படுத்த, பாச இப்படி ஒவ்வொருத்தையும் நம்ம இது பண்ணிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா கடவுளை சந்தோஷப்படுத்தும் போது எல்லாருமே உள்ள வந்துடுறாங்க அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அது ரொம்ப ஒரு நல்ல இதா இருந்துச்சு. ரொம்ப தேங்க்யூ. ஸோ கண்டிப்பா கடவுள் உங்களுடைய ஊழியத்தை ஆசீர்வதிப்பார் பிரதர். மிக்க நன்றி. ஸோ சகோதரர்களே, நீங்க எல்லாருமே நிறைய விஷயங்கள் கற்றுக்கொண்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி எல்லாரும் உங்களுடைய நீங்க கற்றுக்கொண்ட விஷயங்களை அப்புறமா வாட்ஸ்அப் மூலமாவோ ஃபோன் பண்ணியோ பிரதருக்கு தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு பக்கத்துல உள்ளவங்க இல்ல பக்கத்து வீட்டுக்காரங்க ரிலேட்டிவ்ஸ் யாராக இருந்தா அவங்களுக்கு கூட இதை நீங்க என்ன கத்துக்கிட்டீங்கன்றத ஷேர் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பா தேவன் அதுல மகிமைப்படுவார், சந்தோஷப்படுவார். நமக்கு சில அறிவிப்புகள் இருக்கு, உங்களுக்காக அந்த அறிவிப்புகள் நான் சொல்றேன். அடுத்த வாரம் வந்து நம்ம யூடியூப்ல நமக்கு சர்வீஸ் இருக்கும். தமிழ், கன்னடா, இங்கிலீஷ் தனித்தனி சர்வீஸ் இருக்கு, ஆராதனை இருக்கு. அதே காலையில 9:30 மணிக்கு அடுத்த வாரம். அதே போல சிங்கிள்ஸுக்கு வந்து நான் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்ம பெங்களூர் சபை முழுவதுமாக அவங்க மீட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க வெள்ளிக்கிழமை. தயவு செய்து உங்கள் குடும்ப சபையில யாராவது சிங்கிள்ஸ் இருந்தாங்கன்னா, ஒற்றையர்கள் இருந்தாங்கன்னா அவங்க அதை பங்கெடுக்கும்படி கேட்டுக்கொள்ளுங்கள். ஸோ அவர்களை உற்சாகப்படுத்துங்க. அதே போல எல்லாருக்குமே தெரியும் லவ் ஒன் அனதர், ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு செய்யறத பத்தி நாம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது ஒரு நல்ல பெரிய சீரீஸா போயிட்டு இருக்கு. ஸோ அது தொடர்ந்து நம்ம குடும்ப சபையில நீங்க பங்கெடுத்துக்கிட்டு இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இந்த வாரமும் நீங்கள் தொடர்ந்து அதில் பங்கெடுங்க. உங்க குடும்ப சபையில யாராவது ஒருத்தர் அவங்களுக்கு டைம் சரியில்லைன்னா அவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களை உற்சாகப்படுத்தி அதுல பங்கெடுக்கிறதுக்கு அவங்களை கேட்டுக்கொள்ளுங்கள். ஸோ மந்த்லி கான்ட்ரிபியூஷன், அதாவது மாதாந்திரமா நம்ம மாசம் மாசம் நம்ம கொடுக்குற கான்ட்ரிபியூஷன் தயவுசெய்து கூகுள் பே மூலமாவோ இல்ல பேங்க் டிரான்ஸ்பர் மூலமாவோ சபையோட அக்கௌண்ட்டுக்கு அனுப்புங்க. உங்கள யாராவது அந்த மாதிரி உங்க குடும்ப சபையில அந்த ஆன்லைன்ல அனுப்ப முடியாதவங்க இருந்தாங்கன்னா உங்களுடைய குடும்ப சபை தலைவரை நீங்க தொடர்பு கொள்ளுங்க, அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ நம்ம இப்ப ஜெபத்தோட இன்னைக்கு இன்னொரு அறிவிப்பு, சாரி, கேகேசி கிளாஸஸ் சிறுவர்களுக்கான பாட வகுப்பு 12:30 மணிக்கு இருக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும். உங்களுடைய பிள்ளைகளை அதுல பங்கெடுக்கிறதுக்கு உற்சாகப்படுத்துங்க தயவு செய்து. அந்த நேரத்துல அதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணி, ஏன்னா நம்ம சர்வீஸ் இப்பயே முடிச்சிடறோம், இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல முடிஞ்சிடும். ஸோ அதனால அதுக்குள்ளேயே நீங்க சீக்கிரமா சாப்பாடு ரெடி பண்ணிட்டு அவங்களுக்கு முன்னாடி இது பண்ணி ஸோ அதுல உட்கார வச்சீங்கன்னா அவங்களுக்கு உண்மையே அது மிகவும் பயனுள்ளதா இருக்கும். ஆமென் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ். ஸோ நம்ம ஜெபத்தோட முடிக்கலாம். ஜெபம் முடிஞ்ச பிறகு நம்ம என்ன பண்ண போறோம்னா பிரேக் அவுட் செஷன் இருக்கும். அந்த செஷன்ல போயிட்டு நீங்க என்ன கத்துக்கிட்டீங்கன்னு ஷேர் பண்ணலாம். சரிங்களா? ஜெபிப்போம். அன்பு மகா இறக்கம் பிரசந்த தகப்பனே, இந்த அற்புதமான காலை விளக்காமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், வணங்குகிற வாழ்த்திரும் சுவாமி. ஆவியானவர் எங்களோடு ஆண்டவர் இந்த ஆரம்பம் முதல் இறுதி வரை இருந்ததுக்கு உமக்கு நன்றி சொல்கிறோம். அன்றைய ஜெரம் பிரபர் மூலமாக எங்களுக்கு அற்புதமான உங்களுடைய செய்தியை எங்களுக்கு நீர் பங்கெடுத்து ஆண்டதை எங்கள் வாழ்க்கை கொடுத்ததுக்காக நன்றி தகப்பனே. ஆண்டு அந்த ஆவிக்குரிய உணவை தகப்பனே நாங்கள் உட்கரித்து இந்த வாரம் முழுவதும், இந்த மாதம் முழுவதும், இந்த வருடம் முழுவதும் கர்த்தாவே நாங்கள் உண்மையில்ல உங்களுடைய சீடர்களாக உண்மையான ஆசாரியர்களாக நாங்கள் இருக்க கிருபை செய்யுங்க. இயேசுவே பிரதான ஆசிரியர் என்று கற்றுக்கொண்ட நாங்கள் உண்மையில் நாங்கள் ஆசாரியராக இருந்து உமக்கு அந்த உண்மையுள்ளவர்களாக
உம்முடைய நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த ஆசாரிய ஊழியத்தை செய்வதற்கு நாங்கள் பொருட்டுள்ளவர்களாக உண்மையுள்ளவர்களாக நடந்து கொள்வதற்கு உதவி செய்யுங்க. இந்த சபையில் பங்கெடுக்கிற ஒவ்வொருவரையும் ஆசிரியங்க, ஆன்டிஸ், அங்கிள்ஸ் மற்றும் ஒவ்வொரு சிஸ்டர்ஸ், பிரெக்னன்ட் உமன், கர்ப்பிணியா இருக்கிறவங்க அவங்களை ஆசீர்வதிங்க. குழந்தைகள், சிறு குழந்தைகளை ஆசீர்வதிங்க. அனைவருக்கும் தேவையான சுகம், பலன் அனைத்தையும் நீர் அமைத்தாருங்க. தேவையான ஞானத்தை கொடுங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு தேவையான ஞானத்தை கொடுங்க ராஜா. வேலைக்கு போறவங்க யாராவது இந்த லாக்டவுன்னால, இந்த கொரோனா சிச்சுவேஷனால யாராவது வேலை இழந்திருப்பாங்க, அவங்களுக்கு சரியான வேலையை கொடுங்க. சம்பள வருமானம் யாருக்கும் குறைவில்லாம நிறைவாய் கிடைப்பதற்கு உதவி செய்யுங்க. யாரும் மனதளவுல துக்கப்பட்டிருப்பாங்க அவங்களை சந்திக்கக்கூடிய அவர்கள் மனதை சந்தோஷப்படுத்தக்கூடிய உம்முடைய வசனத்தை நாங்கள் சொல்லத்தக்கதாக கிருபை செய்யுங்க. உங்களுடைய சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு நாங்கள் எடுத்து கொண்டு செல்ல உதவி செய்யுங்க. உங்களுடைய கையில ஒப்பு கொடுக்கிறோம், வணங்கிறோம், வாழ்த்துகிறோம். இந்த ஆராதனை எங்களோடு இருந்த தேவன் இந்த வாரம் முழுது இருக்குமாறு எல்லாமல் இறைமகன் இயேசுவின் மூலமாக கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். Thank you, brothers, sisters.